கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் சோதரம், இந்த நாளிலும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் செய்த இந்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர் இன்றைக்கி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் நடப்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் கூட கண்ணீர் தொட கரங்கள் சபையின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உண்டாக்கினார்.
நம்ம எல்லாருமே தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம இருக்க வேண்டிய இடம் என்னங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இளைப்பாருவான். அவன் சாய்ந்திருக்கிற ஒரு இடம் வேணும். எங்கே போய் சாய்ந்து இருக்க முடியும்? ஆண்டவரே, நான் களைப்பாக இருக்கிறப்பா, எனக்கு சாய்ந்து கொள்ள ஒரு இடம் தாங்கப்பான்னு கேட்கணும் இல்லையா? ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் சோர்வுன்னு ஒன்று வரும். அதனால் நம்ம ஒரு இடத்துல சாய்ந்திருக்கணும். அப்போ இல்லை, மறுபடியும் போய் நம்ம ஒரு இடத்துல உட்காரணும். அது எங்கே உட்காரணும்? நம்ம உட்காரதுக்குன்னு ஆண்டவர் ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார், அங்கே தான் உட்காரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நிற்கணும். நம்ம எங்கே நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம நிற்கிற இங்கே போய் நில்லு பிள்ளையேன்னு ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தான் நிற்கணும். நம்ம நடக்கணும். எங்கே நடக்கணும்? எப்படி நடக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம நடக்கிறதுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். வளரணும். எதில் வளரணும்? எப்படி வளரணும்? ஆண்டர்கண்டு வளரணும். அதையும் அவர் கற்றுக் கொடுப்பார். கடைசியாக நீ ஓடணும். அவ்வளோதான். இந்த உலகம் ஓடுறது, நம்ம ஓடணும். இவ்வளவும் இந்த நாளையில் ஆண்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நல்ல வார்த்தையை ஆண்டர் கொடுக்க முடியாத, ஏசப்பா இந்த நாளில் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை அப்படியே கேட்குறோம்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்குற எல்லா பிள்ளைகளும் ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், வேதத்தை நம்ம வாசிக்கும் போது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னார். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்ப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல். நீ கவலைப்படாத, நீ இளைப்பாற வேண்டும். அவ்வளவுதானே? நீ சாய்ந்திருந்து நீ இளைப்பாறு என்று சொல்கிறார். இளைப்பாறதுக்கு எங்கே இடம் தேடுறது? நம்ம பல இடங்களுக்கு வேலைக்கு போகிறோம், பல இடங்களில் நடந்து போகிறோம், பல இடங்களில் வாகனத்தில் போகிறோம். ஒரு களைப்பு உண்டாகுதுல்ல, அப்போ நமக்கு சாய்ந்திருக்க ஒரு இடம் தேடும். நம்ம எங்கே போய் சாய்ந்து ஒரு சோபா அங்கே உட்காந்து கிடந்தா நம்ம போய் அதில் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாய்ஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு மனசு தோன்றல. அப்போ ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. ஏத்தர் வாசிப்போம். யோவானிலே சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23 நம்ம வாசிப்போமானால், அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சாய்ந்து இருக்கிற இடம் அவருடைய மார்பா தான் இருக்கணும். அப்படி மார்பு நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும். எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். இந்த உலகம் பாடு நிறைந்த உலகம் தான். ஆனா உங்களுக்கு சாய்ந்து இருக்க ஒரு இடம் வேணும் இல்ல, உங்களுக்கு ஆறுதல் வேண்டும்ல. உடனே இயேசுவின் மார்பில் போய் நம்ம அப்படியே சாய்ந்துக்கணும். ஏசப்பா, நான் கொஞ்ச நேரம் உங்கள் மார்பில் சாய்ந்துக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட கொஞ்சமாக பேசட்டுமா, என்னை தூக்கிக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் என்னை தூக்கிக்கோங்களேன், என்னால் நடக்க முடியல நிறைய நேரம். ஏன்னு சொன்னால் எங்களோட ஊழியத்தில் நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே ஊழியத்துக்கு போவோம். நடந்தே போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப களைச்சி போயிடுவோம். என் கூட ஒரு சகோதரியும் வருவாங்க. அப்படியே வந்த இடையில வரும்போது எங்கேயாவது ஏறி குளத்தில் தண்ணி கிடக்கும். உடனே அங்கே புளிய மரம்லாம் இருக்கும், அங்கே உட்கார்ந்து இளைப்பாருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த இளைப்பாறுதல் கொஞ்ச நேரம் தான். ஆனால் அப்பாவுடைய மார்பில் அந்த யோவானை போல நம்ம சாய்ந்து இருப்போம்னா நமக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. அவர் உன்னை இளைப்பாற்றலை அவர் கொடுக்கிற தேவன், உன்னுடைய களைப்பை நீக்கிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், என் மார்பில் சாய்ந்துக்கோ மகளே, உனக்கு அங்கே தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதே யோவான் 21:20 இங்கே வாசிப்பீங்க. நான் பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை
உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் வருவதற்கு முன்பாக அங்கே திருவிருந்து பந்தியில் அவங்க அமர்ந்திருக்கும் போது அந்த இயேசுக்கு அன்பாக இருந்தவன் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அங்கதாப்பா இளைப்பாறுதல், அங்கதாப்பா நமக்கு ஆறுதல், அங்கதாப்பா நம்மளோட கண்ணீர் துடைக்கப்படும். ஆகவே ஆண்டவரே நான் உங்கள் மார்பில் சாஞ்சிக்கிறேன். அப்படியே மார்பில் சாய்கிறேன். அருமையான கர்த்தருடைய மார்பு நமக்கு இளைப்பாறுதலே கொடுக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்பட அது அன்புள்ளது. அவர் தான் அன்புள்ள தெய்வம். அவர் எத்தனை பேர் உலகம் முழுவதும் அப்படியே தன்னுடைய மார்பிலை சேர்த்துக் கொள்வார். அவர் எப்படிப்பட்ட தேவன்! அவர் மகாபயங்கரமான தெய்வம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்பேங்க என்றால் அவருடைய அன்பு, அவருடைய நேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிற இவன் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே தாய் உன்னை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது. போதும். நேசம் மரணத்தை விட நமக்கு ஒரு இழப்பு ஒண்ணுமே இருக்காதுப்பா. மரணத்துக்குள்ளாக ஒரு வீட்டில் மரணம் தான் அவங்களுக்கு எவ்வளவு மன வேதனை இருக்கு தெரியுமா? ஒரு பயங்கரமான ஒண்ணு. ஆனா அந்த நேசம், ஆண்டவருடைய நேசம் மரணத்தை போல் அது வலிமையான ஒண்ணு. அதுக்கு முன்பாக எவரால் நிற்க முடியாது. அந்த அவர் நேச அனலை நம்மளை மீது கொட்டுகிறவர். அவருடைய மார்பு உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேசத்துக்குள்ளாக நீ உன்னை கொண்டு போயிட வேண்டும். ஆண்டவரே நான் உங்கள் மார்பில் சாஞ்சிக்க ஏன்னா யாரும் தட முடியாது. ஆண்டவர் கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கிறது அவர் மார்பு. அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அவர் சொல்கிறார், நீ உட்கார வேண்டிய இடம் ஒன்று உண்டு மகளே, நீ அங்கே உட்காரு. எங்கே உட்கார வேண்டும்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்பீர்களானா? அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. போதும். இயேசுவின் பாதம் தான் நம்ம உட்கார வேண்டிய இடம். நீ உட்கார்றதுக்கான இடம் அவருடைய பாதம். அவருடைய பாதம் என்ன? வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்கிறாரே. நீ ஆண்டவரை தேட வேண்டுமா? உடனே முழங்கால் படியிடு. ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா, உங்க பாதம் தான் எனக்கு தஞ்சம். அவருடைய பாதத்தில் நம்ம உட்கார வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உட்கார்றது எங்கெங்க முதல்ல சிந்திக்க வேணும். அதைத்தான் சங்கீதக்காரனா தாவீது எழுதும் 1ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். பரியாசக்காரன் உட்கார இடத்து உட்காரக்கூடாதுப்பா. நீ உட்கார்றதுக்கு ஒரு இடம் உண்டு, அவருடைய பாதம் தான். முதல்ல நீ சாயறதுக்கு அவருடைய மார்பு, நீ உட்கார்றதுக்கு ஒரு இடம் அவருடைய பாதம். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டா உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தர். பரியாசக்காரரோடு உட்காராத. இன்னைக்கு அநேகர் எங்க பார்த்தாலும் சீட்டு விளையாடுறது என்ன, மரத்துக்கு இந்த நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் நாங்கள் ஊழியங்கத்துக்கு போகும்போது பார்ப்போம். எல்லா ஜென்ஸும் உட்காந்து மரத்துக்கடியில் என்ன பண்ணுவாங்க? சீட்டு விளையாடுறது, ஆடுபுலி ஆட்டம்பாங்க, அப்புறம் என்னென்னமோ விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீ உட்கார வேண்டிய இடம் அவருடைய பாதம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியில் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசம் இறக்கிற உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அவருடைய பாதத்தில் உட்காரும் போது அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை நடத்துகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படும். அதைத்தான் அழகாக மரியாள் தெரிந்து கொண்டார். அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்துட்டான். லூக்கா 10:38-39 வாசிப்போம் வேண்டாம். அவர் பாதத்தின் அருகே தான் உட்கார்ந்து. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டாள் இயேசுவின் பாதத்தின் அருகே. ஆமென், அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாளுக்கு தெரியும் அவருடைய பாதம் என்னை ஆற்றும் தேற்றும் என்று சொல்லி. ஆக இந்த நாளில நம்ம உட்காரக்கூடிய இடம், அல்லேலூயா அல்லேலூயா, நம்ம சாய்ந்திருக்கிற இடம் அவருடைய மார்பு, நம்ம உட்காரக்கூடிய இடம் அவருடைய பாதம், அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் இருந்தா உனக்கு ஒரு நாளும் தீங்கல. அருமையான கருத்து. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும் கர்த்தரம். அது மாத்திரமில்ல, நீ அநேக முறைங்களை நிற்க வேணும்ல. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் போனால் ஒரு கொஞ்சம் உட்காரதுக்கு அவங்க சேர் கூட போட மாட்டாங்க இல்லையா? நீ உட்காரணும். நீ உட்கார்றத பார்த்தா நீ நிற்கணும். எப்படி நிற்கிறது? எங்கே நிற்கிறது? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நிற்க வேண்டிய இடத்துக்கு நீ கடந்து வர வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நின்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று 11 பேர் கூட நின்று அவர்களை நோக்கி, போதுமா? நிக்கணும். நின்று என்ன செய்தாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆண்டவருக்காக நில்லு. பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆண்டவருக்காக நிற்கணும். பின்னிட்டு போயிடக்கூடாது. கலப்பை மேல் கை வைக்கிறவன் பின்னிட்டு பார்க்காது இருக்க கடவன். பின்னால பார்க்காத, உனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பாரு. நீ அங்க நிற்கணும். இயேசுவை நோக்கி பார். உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிற்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. கர்த்தனா பேதுரு, ஆண்டவரை மறுதலித்த பேதுரு, அவர் யார் என்று தெரியாதுன்னு சொல்ற பேதுரு, அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போது எழுந்து நிற்கிறான். அன்று 3000 பேர் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாளில் எழுந்திருக்க வேண்டும், நிற்க வேண்டும் கர்த்தருக்காக. கர்த்தர் அப்போஸ்தலர் 5:20 அவன் நிற்கிறான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும், போதும், இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாம் அங்க அறிவிக்க வேண்டுமானா நீங்க போய் எங்க போகணும்? தேவாலயத்தில் நில்லு. இன்னைக்கு அநேகரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் எந்திரிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட அவங்களால நின்று ஆராதிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் மேல அவங்களுக்கு ஒரு பாரம் இல்லை, கர்த்தர் மேல அன்பு இல்லை. அதனால தான் உடனே அவங்க அங்கே சேர தேடுவாங்க, இங்கே உட்காராங்க. என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கிறவங்க நின்று ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீ நிற்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர். அவர் சொல்கிறார், முதல்ல நீ சாஞ்சிருக்க வேண்டிய இடம் அவருடைய மார்பு, 2வது நீ உட்கார வேண்டிய இடம், 3வது நீ நிற்க வேண்டிய இடம் தேவாலயம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி நிற்கணும்? கர்த்தர் நாம ரோமர் 11:20 வாசிங்க. நீ எப்படி நிற்க வேண்டும்? எதற்காக நிற்க வேண்டும்? நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. விசுவாசத்திலே நிற்க வேண்டும். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். என்ன வேண்டும்? விசுவாசத்திலே நிற்கிறாய். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தர்களே, நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு. ஆலயத்தில் விசுவாசத்தில் நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. நான் நிற்கிறேன், நான் ஆண்டவருக்காக எவ்வளோ பாடு வந்தாலும் நிற்பேன். எத்தனை பிரச்சனை அப்படி சொல்கிறேன், பின்னால் ஓடிடுவேன். எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னவன் தானே பேதுரு. எப்படி மறுதளிச்சு போகிறான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை போறேன், ஆண்டவர் கண்டு நிற்பேன். நிற்கிறவன் விழாதபடிக்கு இருக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அதான் இவர் சொல்லும்போது யாக்கோபுக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், யாக்கோபு பிசாசுக்கு எதிர்த்து நில். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதிர்த்து நிற்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்னாதான் நம்மளால நிற்க முடியும். அருமையான கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவர் சொல்லுகிறது, முதலாவது நீ சாய்ந்து இருக்க வேண்டும். எங்க சாயணும்? அவருடைய மார்புல. 2வது நீ உட்கார வேண்டும். எங்க உட்கார வேண்டும்? அவருடைய பாதத்துல.
மூன்றாவது நீ நிற்க வேண்டும். எங்க நிற்க வேண்டும்? ஆலயத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, அப்பா நீ எல்லாத்திலும் வெற்றி பெற்றுட்ட, இப்ப நீ நடக்கணுமே. நீ நடக்கிற தூரம் வெகு தூரமா இருக்கிறதே. கர்த்தர் நாம மகிமைப்பட. 1 யோவான் 1:7 நம்ம எப்படியெல்லாம் நடந்தால் கர்த்தருக்குள்ள பலப்பட முடியும் என்று சொல்லி பார்ப்போம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஒளியில நடக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீ நடக்கிறதுக்கு ஒண்ணு. இருளிலே நடந்தா எடறி விழுவாங்க தெரியுமா? இருளில ஒருத்தரால நடந்து போனா எதுல போய் விழுந்து பாவத்துக்குள்ள மாற்றிடுவாங்க. ஆனா ஒளியில நடப்போமானா அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே வேதவசனம் சொல்கிறது, நீ நடக்க வேண்டும்னா நீ ஒளியில நடக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம் ஒளியே, நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க ஒளியில நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது சங்கீதம் 104:2 வஸ்திரமாக தரித்து, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், நீ ஒளியில நடந்திருப்பா, இந்த ஒளிக்குள்ள வந்திருப்பா, உனக்கு இடரல் இல்லை, நீ எங்கே விழ முடியாது. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அந்த ஒளியில நீ நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது உனக்கு இடரலே இல்லை. அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ரோமர்ல அவர் சொல்லுகிறார், ரோமருக்கு பவுல் எழுதுகிறார் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீ அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள், ஆவியின்படி நடக்கிறவங்க தான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க முடியும். நீ எப்படி நடக்கணும்? நீ எப்படி நடக்கிறாய்? நீ ஒளியில நடக்கிறாயா? ஒளியின் வஸ்திரம் தரித்த தேவனை போல நீ நடக்கிறாயா? ஆவியில நடக்கிறாயா? ஆண்டவர் சொன்னாரு, மகளே நீ கலங்காத, நீ சாய்ந்து இருக்க வேண்டுமா? என் மார்பு உனக்கு இருக்கிறது. நீ உட்கார்ந்து இருக்க வேண்டுமா? என் பாதம் உனக்கு இருக்கிறது. நீ நிற்க வேண்டுமா? என்னுடைய ஆலயம் உனக்கு இருக்கிறது. நீ நடக்க வேண்டுமா? ஒளியாகிய வெளிச்சம் உனக்கு இருக்குது. இந்த ஒளியிலே நீ நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாண்டா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, அவருக்குள்ள நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நான் இப்படி நடக்கிறப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களே நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கேனா? உம்முடைய மார்பில சாஞ்சி இருக்கேனா? உம்முடைய பாதத்தில் உமக்காக ஆலயத்தில் நிற்கிறேனா? உமக்குள்ள நடக்கிறேனா? உம்முடைய ஒளியின் வஸ்திரத்தை தரித்து நடக்கிறேனா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆவதாக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வளர வேண்டும். அருமையான கர்த்தர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்ம வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும். எப்படி வளர்றது? 1 பேதுரு 2:3 வாசிப்போம்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத, நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல கலங்கமில்லாத திருவசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, நீ வளரணும்ல. கிறிஸ்துக்குள்ள வர கிறிஸ்துவ ஜீவியம் மங்கி போற ஜீவியம் அல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் வளர்ற ஜீவியம். நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள நீ பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் கண்டு கனி கொடுக்க முடியும். நீ வளர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வசனம் மாத்திரம் பார்த்து கடந்து செல்லலாம். 5ஆவதாக ஓடணும். எப்படி ஓடுறது? மை காட் ஜீசஸ். எபிரேயர் 12:1 நம்ம ஆண்டவருக்காக பொறுமையோடு ஓட வேண்டும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி
தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவருடைய மார்புல சாய்ந்து இருக்கிற பிள்ளை, நீ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை, நீ அவருடைய ஆலயத்தில் நிற்கிற பிள்ளை, அவர் கண்டு நடக்கிற பிள்ளை. இப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறுமையோட ஓடிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்ப எப்படி ஓட்ட பவுல் எழுதுகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தர், இந்த உலகத்துல போராட்டமான வாழ்க்கையில நீ என்ன பண்ண வேண்டும்? ஓடி அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் முடிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த நாளில் நம்ம ஓடி முடிக்கணும்ல. அதனால இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை தயவாக கேட்டுக்கல, அவருடைய மார்பில் சாய்ஞ்சிருங்க. உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அப்படி இளைப்பாற முடியாத இடம் இல்லாமல் இருக்கலாம், அவருடைய மார்பில் சாய்ந்துக்கோங்க. அப்போ நீ எங்கே போய் நான் உட்காருவப்பா, நல்ல ஒரு சேர் கூட வீட்டில் இல்லை, கவலைப்படாதீங்க, அப்படியே பாதத்தில் உட்காந்துருக்கோங்க. அப்பா நான் எங்கே போய் நிற்பப்பா, நிற்கக்கூட ஒரு இடமில்ல, இல்லை அவரோட ஆலயத்தில் போய் நின்றுங்க. அப்பா நான் எப்படிப்பா நடப்பேன், அவர்கிட்ட கேளுங்க. அப்பா அவர் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கார். அப்பா நான் வெளிச்சத்தில் தான் நடப்பேன், இருள் எனக்குள்ள வரக்கூடாது, இருள் பாவம் எனக்குள்ள வரக்கூடாது, நான் வெளிச்சத்தில் ஆண்டவருக்குள்ள நடப்பேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிக்க கத்த அவருக்குள்ள நீங்க வளர்ந்துருங்க. திருவசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அவருக்குள்ள நீங்க வளர முடியும், ஈஸியாக அவருக்குள்ள ஓட முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. ஆமென். சோத்திரம். ரீபா கபால கபர ஷபரம் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளையில என் அப்பா எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எங்கே சாஞ்சிருக்கணும், நாங்கள் எங்கே உட்காரணும், நாங்கள் எப்படி நடக்கணும், ஏசப்பா ரீபலபா சக்கவலபரபா, நாங்கள் எப்படி வளரணும், நாங்கள் எப்படி ஓடணும். ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எப்பொரு நாளும் ஐயா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கு. எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கிருபைதாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உமக்குள்ள ஓட கிருபைதாங்க. உங்க நாம மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9778189982 மற்றும் 9842050930.